எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் சமர். நான் பொறியியல் முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல விருப்பமில்லாத இளைஞன். அப்போது என் வயது 21. ஊர் மதுரை மாவட்டம். வீட்டிற்கு ஒரே பையன் நான். அப்பா நல்ல அரசு வேலையில் உள்ளார். நான் படிப்பை முடித்துவிட்டு சில மாதங்களாக ஊரில் மைனராக சுற்றி திரிந்தேன். அப்போது மதுரையில் என் உறவினர் ஒருவருக்கு திருமணத்திற்கு செல்ல வேண்டிய நிலை. அப்பாவிற்கு விடுமுறை கிடைக்காத காரணத்தினால் என்னை மட்டும் அங்கு அனுப்பி வைத்தார். கல்யாண மண்டபத்தில் ஏதாவது பொண்ணு கிடைக்குமா என சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் முதல் முறையாக சாந்தியை பார்த்தேன். நீல கலர் புடவையில் தேவதை போல அமர்ந்திருந்தாள். அவளது முகம் அவ்வளவு அழகு, என்ன ஒரு உடல்! எல்லாமே எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே கச்சிதமாக இருந்தது. ஒரு அரை மணி நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் கல்யாண மண்டபத்தில் யாரிடமும் பேசவில்லை. திடீரென என் பக்கம் திரும்பினாள். நான் சிறிதாக சிரித்தேன். பதிலுக்கு அவளும் சிரித்துவிட்டு திரும்பினாள். அவளிடம் பேசி பார்க்கலாம் என அவள் அருகே சென்று பேச்சு கொடுத்தேன். அப்போதுதான் புரிந்தது அவள் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பது. அவள் நன்றாக பேசினாள். அவள் சென்னையின் கணவனுக்கு பெண் வைத்து இங்கே யாரும் பழக்கமில்லை. அவர்கள் வர முடியாத காரணத்தால் சாந்தியை அனுப்பி வைத்திருந்தனர் என்று கூறினார். பிறகு இருவரும் பேசிக்கொண்டு இருந்தோம். அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவள் கணவர் என் அப்பாவின் உறவு முறையில் எனக்கு அண்ணன் முறை. அதனால் அவளை அண்ணி என்று சொல்லி பேசினேன். நாங்கள் இருவரும் நன்றாக பேசினோம். திருமணம் முடியும் வரை இருவரும் ஒன்றாக சுற்றினோம். இருவரும் ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டு வீட்டுக்கு கிளம்பினோம். இருவரும் நல்ல நண்பர்களாக ஆனோம். பின்னர் எங்கள் பேச்சு வாட்ஸ்அப்பில் தொடங்கியது. ஒரு சில வாரங்கள் பேசிய பின்பு அவள் பர்சனல் விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள் சாந்தி அண்ணி. அன்னிக்கு வயது 32 என்று அண்ணி சொல்லும்போது நான் நம்பவில்லை. ஏனென்றால் அவளை பார்த்தால் 25 அல்லது 26 வயது என்றுதான் தோன்றியது. அன்னிக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகிறது. குழந்தை இல்லை. அதனால் வந்த பிரச்சனையால் அவளும் அவர் கணவனும் 3 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கின்றனர். அண்ணி சென்னையில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் வேலை செய்து வருகிறார். அங்கு அண்ணி தனியாக தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறார். அதன் பிறகு ஒரு நாள் அவள் அம்மா எனக்கு அக்கா முறை வருவது தெரிய வந்தது. அன்றிலிருந்து என்னை மாமா என்று கிண்டலாக கூப்பிட ஆரம்பித்தாள். அதன் பிறகு இருவரும் மிகவும் நெருக்கமானோம். அவளை எப்படியாவது கரெக்ட் செய்ய நினைத்தேன். அவளும் 3 வருடங்களாக எதுவும் இல்லாமல் காய்ந்து கிடக்கிறாள். அதனால் அண்ணியை தூண்டிவிட முடிவு செய்து அவளுக்கு வேற மாதிரி சில ஃபார்வர்ட் மெசேஜை அனுப்பினேன். அண்ணியும் அதை பெரிதாக எடுத்துக்கல. பின்னர் அவளும் அதே போல மெசேஜ் அனுப்ப தொடங்கினாள். அப்படியே நாங்கள் வேற மாதிரி பேசிக்கொள்ளும் அளவில் வளர்ந்தோம். அண்ணியின் உள்ளே உள்ள ஆசையும் வெளியே வர ஆரம்பித்தது. தினமும் அவளிடம் பேசும்போது என் தம்பி தூக்கத்தில் இருந்து எழுந்து விடுவான். நாட்கள் செல்ல செல்ல அண்ணியின் மீது இருந்த மோகம் வெறியாக மாறியது. சாந்தி அண்ணியை கதற கதற பண்ண நினைத்தேன். அவளது உணர்வு வெளியே வந்தாலும் அண்ணியை பண்ணுவது கஷ்டம் என அண்ணி பேசுவதில் இருந்து புரிந்து கொண்டேன். அதனால் நான் வீட்டில் வேலை தேடி சென்னைக்கு போவதாக கூறி சென்னைக்கு வந்தேன். அங்கு என் நண்பர்களுடன் தங்கினேன். பின்னர் ஒரு 2 நாட்களுக்கு அண்ணியுடன் பேசவில்லை. அண்ணி தொடர்ந்து மெசேஜ் அனுப்பினாள். ஆனால் நான் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தேன். 3வது நாள் நானாக சாந்தி அண்ணிக்கு மெசேஜ் அனுப்பினேன். என்ன அண்ணி, கோபமா என்றேன். சாந்தி அண்ணி, உன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கேன். என் கையில் கிடைச்ச என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொன்னான். நான் அதுக்கு உங்கள் இஷ்டம் போல் என்ன வேணும்னாலும் பண்ணுங்க என்றேன். அண்ணி, உன்னை ஒரு நாள் பண்ண தான் போகிறேன்டா. நீ மதுரையில் இருக்கிறதுனால தப்பிச்சேன் என்றாள். நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன் என்றேன். சென்னைக்கு எப்போ வந்த, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாள். நான் வந்து 3 நாள் ஆச்சு. 2 நாளாக எல்லா கம்பெனிலையும் வேலை தேடி அலைந்தேன். அதான் உங்ககிட்ட பேச முடியலன்னு சொன்னேன். ஓஹோ, சாரி மாமா, நீ பேசலைன்னு தான் கோபம், இப்போ இல்லை என்றாள். நான் சாரி அண்ணி, நான் முன்னவே உங்ககிட்ட சொல்லி இருக்கணும், சொல்லலை. அதை விடு மாமா. இப்போ எங்கே இருக்க, எங்கே தங்கி இருக்க, எப்போ வீட்டுக்கு வர என்றாள். நான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் தான் தங்கியிருக்கேன். யார் வீட்டுக்கு வரணும்னு நான் வேணும்னே கேட்க, சாந்தி அண்ணி, என் வீட்டுக்கு தான் மாமா, வரமாட்டியா என்றாள். நான் அப்படிலாம் இல்லை அண்ணி, வந்தால் என்ன கிடைக்கும் அண்ணி என்றேன்.
அண்ணி அதுக்கு மாமனுக்கு என்ன வேணும் கேளுங்க என்றார். நான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பால் கொடுப்பீங்களா அண்ணின்னு கேட்க, அண்ணி 2 பாக்கெட்டில் பால் இருக்குது, நீ ஏன் ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கலாமாம்மா என்றார். நான் சரி அண்ணி நான் வரேன்னு சொன்னேன். அண்ணி என் மாமாவுக்கு அதுக்கு மேலேயும் கொடுப்பேன் என்றார். நான் வேற என்ன அண்ணி தரப்போறீங்க, அண்ணி வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன் என்றார். சரி நாளைக்கு வரேன் என்றேன். அண்ணி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வா, அப்போ தான் நானும் வேலை முடிஞ்சு வருவேன் அப்படின்னு சொன்னான். நான் சரி அண்ணி என்றேன். மறுநாள் நான் சாந்தி அண்ணி வீட்டுக்கு செல்ல தயாரானேன். அங்கு என்ன செய்ய வேண்டும் என சில திட்டங்களை யோசித்து வைத்திருந்தேன். அதற்கு தேவையான சில பொருட்களையும் வாங்கி தயாராக வைத்து கொண்டு புறப்பட தயாரானேன். என்ன பொருள் என்று அதை பயன்படுத்திய நேரத்தில் சொல்கிறேன். மாலை 6 மணி அளவில் நான் சாந்தி அண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சேர்ந்தேன். அண்ணியின் வீடு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கடைசி மாடியில் உள்ளது. நான் அண்ணி வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினேன். சாந்தி அண்ணி கதவை திறந்தார். என் அழகு அண்ணி ஒயிட் ஷர்ட் மற்றும் ஸ்கர்ட் போட்டுக்கொண்டு நின்றாள். அது அண்ணியின் யூனிஃபார்ம். அதன் மேல் ஒரு கோட்டு போட்டு அந்த உணவகத்தில் வேலை செய்வாள். நான் ஃபோட்டோவில் தான் இதுவரை பார்த்திருக்கிறேன். ஆனால் நேரில் இப்படி பார்த்த உடனே அப்படியே உறைந்து போய் நின்றேன். அண்ணியின் இப்போது தன் வேலையை விட்டு வந்திருக்க வேண்டும். சாந்தி அண்ணி என்னை பார்த்து சிரித்தாள். என்ன மாமா, அப்படியே வெளியே நின்று பார்க்க போகிறீங்களா, இல்லை உள்ளே வந்து ஏதாவது பண்ண போகிறீங்களா என்றாள். நான் அப்போது தான் சுயநினைவுக்கே வந்தேன். என்ன அண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, நான் ஏதாவது பண்ணிட்டு தான் இங்கேருந்து போவேன் என்றேன். அண்ணி பார்க்கலாம் நீ என்ன பண்ணுறேன்னு சொன்னான். நான் வீட்டினுள் சென்று எனது பேக்கை சோஃபா மீது வைத்தேன். அண்ணி என் முன்னால் நின்று கொண்டு இருந்தாள். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தானே போகிறீங்க. சரி அண்ணி, நான் கேட்ட பால் எங்கே என்றேன். உன் கண் முன்னாடி தானே இருக்கு, எடுத்து குடி என்றாள். நான் நீங்கள் தான் மூடி வச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படி குடிக்க என்று கேட்க, அண்ணி நீயே ஓப்பன் பண்ணி குடிடா, நான் ஒன்றும் பூட்டு போட்டு வைக்கல ஃப்ரிட்ஜுக்கு என்றாள். நானும் அண்ணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டோம். அதன் பிறகு ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பால் பக்கெட்டை எடுத்து உடைக்கும் போது வேண்டுமென்றே கொஞ்சம் பாலை என் மீது சிந்தினேன். அதை பார்த்ததும் சாந்தி அண்ணி அதிகமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்து பொய்யான கோபத்தை முகத்தில் காட்டி, எங்க நீங்கள் சிந்தாமல் பிடிங்க பார்க்கலாம் என்று அண்ணியிடம் பால் பாக்கெட்டை தூக்கி எறிந்தேன். அதனால் மீதமுள்ள பால் அனைத்தும் சாந்தி அண்ணியின் முகத்திலிருந்து உடல் முழுவதும் வழிந்து ஓடியது. அண்ணியின் சட்டை பாதி ஈரமாகியது. ஈரமான சட்டை வழியே எல்லாம் தெளிவாக தெரிந்தது. நான் அவளையே பார்க்க சாந்தி அண்ணி என்னை பார்ப்பதை அறிந்து பார்வையை விலக்கி பேச ஆரம்பித்தேன். நான் என்ன அண்ணி பாலில் குளிக்கிறீங்களா? சாந்தி அண்ணி விளையாடாதடா, உன்னால் இப்போ நானும் குளிக்கணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வரேன் என்றாள். நான் இருங்க அண்ணி, நீங்கள் குளிச்சுட்டு வர நேரம் ஆகும், அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஷர்ட்டை மட்டும் வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சாந்தி அண்ணியும் சரி சீக்கிரம் வா, அதுக்குள்ளே நான் டவலை எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லி அண்ணி டவல் எடுக்க சென்றாள். சாந்தி அண்ணி குளித்து முடித்ததும் ஒரு சிகப்பு நைட்டியை போட்டுக்கொண்டாள். அது அண்ணியின் முட்டி வரைத்தான் இருந்தது. அண்ணி இப்போது கதவின் அருகே சென்றாள். அண்ணியை அந்த ஆஃப் நைட்டியில் நேரில் பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. அண்ணி சமையல் அறையில் ஏதோ செய்து கொண்டு இருந்தாள். நானும் அங்கு சென்று பேச ஆரம்பித்தேன். அண்ணி நீ குளிக்கணும்னா குளிச்சுட்டு வா மாமா என்றாள். நான் இல்லை அண்ணி, வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, அதனால் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன். அண்ணியும் சரி மாமா உன் இஷ்டம்னு சொல்ல, நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும் என்று கேட்டா. அண்ணி நீ எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், எனக்கும் பாத்தத்தில் இருந்து வெறி கொண்டு பசிக்குது என்றேன். அப்படி என்ன மாமா பார்த்த? நான் நீங்கள் சமையல் செய்கிறத பார்த்ததை சொன்னேன் அண்ணின்னு சொன்னேன். மாமா இப்போ ரெடி பண்ணி கொடுக்குறேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி அண்ணி. அண்ணி நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, எப்போவுமே இப்படி தான் ட்ரெஸ்ஸு பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்லை மாமா, நான் இங்கே தனியாக தானே இருக்கேன், அதனால் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ட்ரெஸ்ஸு பண்ணுவேன், இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்களே அதான் இப்படி அடக்கமாக பண்ணியிருக்கேன் என்றார். நான் இதுவே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது, இதுக்கு மேலே ஃப்ரீயா எப்படி அண்ணி ட்ரெஸ்ஸு பண்ணுவீங்கன்னு கேட்க, அண்ணி என்ன குறும்பான்னு ஒரு அடி அடித்தா. அந்த ஆராய்ச்சிலாம் இப்போ வேணாம், அதுக்கு நேரம் வந்தால் சொல்கிறேன்னு சொன்னான். நான் கண்டிப்பாக சொல்லணும்னு சொன்னேன். அவள் பார்க்கலாம் அப்படின்னா.
அப்படியே நானும் அண்ணியும் பேசிக்கொண்டே சமைத்து கொண்டு முடிக்க மணி 9:45 ஆகியது. அண்ணி என்னிடம் பேசியது பெரிதாக விளையாடவில்லை. அனைத்திலும் செய்கைகள் அந்த மாதிரி எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவள் வேலை வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமே என்ற நம்பிக்கையில் அடுத்த பிளானை நடைமுறைப்படுத்த தயாரானேன். கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டே இருந்தோம். மணி 10:30 ஆனது. அண்ணி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்ல அண்ணி பேசிட்டு இருந்ததில்ல. நேரம் போனதே தெரியல. சரி இவ்வளோ நேரம் ஆச்சு, ரூமுக்கு போயிடுவல. நான் அது பிரச்சனை இல்லை அண்ணி, இங்கே இருந்து எப்படியும் 12 இல்லை 12:30 மணிக்கு வேலைச்சேரி போயிடுவேன். அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ரூம் இருக்குது, அங்கே நடந்து போய்க்குவேன். அதுக்கு அவள், டே இந்த நேரத்தில் எப்படி நடந்து போவ, பஸ்ஸில் போ என்றாள். அந்த நேரத்தில் பஸ்ஸு இருக்காது அண்ணி, நான் நடந்து போயிடுவேன் அண்ணி. இந்த நேரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போகணுமா என்றாள். நான் அப்புறம் நைட்டு இங்கே தூங்கிட்டு காலையில் போக சொல்கிறீங்களான்னு கேட்க, அண்ணி நல்ல யோசனையாக தானே இருக்குது, தூங்கிட்டு காலையில் கிளம்பலான்னு சொன்னான். நான் ஐயோ அண்ணி நான் சும்மா சொன்னேன், நான் கிளம்புறேன், ஆளை விடுங்க. ஏமாம்மா என் வீட்டில் தங்க மாட்டியா? நான் அப்படி இல்லை, நீ யாரும் தப்பாக பேசிடக்கூடாதில்ல, அதான் என்றேன். அண்ணி அதுக்கு யார் என்ன சொல்லுவாங்க, என் மாமாவை என் வீட்டில் நான் தங்க வைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் என்ன, நீங்கள் இங்கேயே தங்கி வேலை தேடுங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னான். நான் ஐயோ அண்ணி இங்கே தங்கணுமா, என்ன சொல்கிறீங்க, எப்படி அண்ணி? நான் இன்று ஒரு நாள் மட்டும்தான் தங்குவதற்கு பிளான் போட்டேன். ஆனால் அண்ணி இங்கேயே முழுவதும் தங்க சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் சமயம் என்று நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஆமாம் நீ இங்கேயே தங்கு, இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக தானே இருக்கேன். எனக்கும் பேச்சு துணிக்கு ஆள் கிடைச்ச மாதிரி ஆச்சு என்றான். இல்லை அண்ணி இது சரியாக வராது, என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே ரூமில் தான் இருக்குது. அதுக்கு அவள், இந்த சாக்கு போக்கெலாம் சொல்லாத, என்னோட தங்கம் இஷ்டம் இல்லைன்னா நீ தங்க வேண்டாம் சரியா? எனக்கு இஷ்டம்தான் அண்ணி, ஆனால் அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் ரூமுக்கு போய் உன்னோட ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே தங்குற, அவ்வளோதான் என்றார். இதற்கு மேல் காரியத்தை கெடுத்துவிடக்கூடாது என நானும் சரி என்று தலையாட்டினேன். அண்ணியும் நான் தங்குவதற்காக ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாள். அண்ணியின் வீடு ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் மற்றும் ஒரு பெரிய ஹால் கொண்ட வீடு. அதனால் நான் ஹாலில் படுத்துக்கொள்வதாக கூறினேன். அண்ணியும் சரி என்றாள். இதில் எனக்கு ஏமாற்றமே. அண்ணி என்னை பெட்ரூமில் படுக்க சொல்லுவாங்க என்று நினைத்தேன். அது நடக்காததால் வேறு என்ன செய்வதென்று புரியவில்லை. அதன் பிறகு நான் தூங்கச் சென்றேன். நான் நைட் ட்ரெஸ் எடுத்துட்டு வராததால் அண்ணியிடமிருந்து ஒரு டவல் வாங்கி கட்டிக்கொண்டு வெறும் டவல் மற்றும் டிஷர்ட்டுடன் ஹாலில் உள்ள ஷோபாவில் படுத்து கொண்டேன். அண்ணியும் அவள் பெட்ரூமில் படுத்து கொண்டாள். எனக்கு தூக்கமே இல்லை. எப்படி சாந்தி அண்ணியை பண்ணுவது என்று நினைத்து கொண்டே படுத்திருந்தேன். அப்போதுதான் கவனித்தேன், அண்ணியின் ரூம் திறந்து இருந்தது. நான் மெல்ல எழுந்து அண்ணியின் ரூம் உள்ளே சென்றேன். அங்கு அண்ணி குப்புறப்படுத்து இருந்தாள். நான் அண்ணியின் அருகே சென்று அவள் தூங்குவதை உறுதி செய்துவிட்டு அவளை பார்த்தேன். அந்த சிறிய வெளிச்சத்தில் அண்ணியின் முதுகும் கால்களும் பளபளத்தன. அப்புறம் நான் அண்ணியை பார்த்து ஏங்கியபடியே தூங்கினேன். காலை நான் தூக்கம் கலைந்து எழுந்தபோது எனது டவல் விலகி படுத்திருப்பதை அறிந்தேன். கடிகாரத்தில் மணி 7 மணி என காட்டியது. டவலை எடுத்து கட்டிக்கொண்டு அண்ணியை தேடினேன். அண்ணி சமையல் அறையில் காஃபி ரெடி பண்ணி கொண்டு இருந்தாள். என்னை பார்த்ததும் சிரித்துவிட்டு குட் மார்னிங் என்று சொன்னாள். நானும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு பாத்ரூமில் சென்று ப்ரஷ் ஆகிவிட்டு வந்தேன். இருவரும் ஒன்றாக சேர்ந்து காஃபி குடித்து கொண்டே பேசினோம். எப்போ அண்ணி வேலைக்கு கிளம்புவீங்க என்று கேட்டேன். அண்ணி அதுக்கு, எனக்கு 11 to 5 வரை தான் வேலை, அதனால் நான் 10 மணிக்கு கிளம்புனா சரியாக இருக்கும் என்றார். நான் சரி அண்ணி, நானும் அந்த நேரத்தில் ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணி சரி, இந்த வீட்டு சாவி ஒன்று அந்த டேபிளில் இருக்குது, அதை நீ யூஸ் பண்ணிக்க. அப்புறம் நீ இனி உள்ளே தூங்கு, நான் ஹாலில் தூங்குறேன். நான் இல்லை அண்ணி, இது உங்கள் வீடு, நீங்கள் தான் உள்ளே படுக்கணும். அவள் பரவாயில்ல, எனக்கு இங்கே படுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் நீ உள்ளே படு என்றாள். நான் வேண்டாம் அண்ணி, ஹாலில் படுத்தா உடம்பு வலிக்கும், நல்லா தூக்கம் வராது, அதனால் நீங்கள் உள்ளே படுக்கிறது தான் நல்லது என்றேன். அப்படின்னா நீ சரியாக தூங்கலையா, இங்கே படுக்க கஷ்டமாக இருக்குன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்றாள். நான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு பழகிடும் என்றாள். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீயும் இனியும் உள்ளே படு என்றாள். நான் 2 பேரும் ஒரே கட்டில்லையான்னு கேட்க, உனக்கு ரொம்ப ஆசை தான் மாமா, அது டபுள் காட், அதை தனித்தனியாக பிரித்து போட்டுக்கலான்னு சொன்னான். நான் சரி அண்ணி, உங்கள் ஆசை இதுதானா, நான் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன். அண்ணி எதுக்கு, நல்லா பேசுகிற மாமா என்றாள்.
சரி வா சாப்பிட்லாம், அப்புறம் நான் துணியை வாஷ் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்பணும்னு சொன்னான். நான் துணி துவைக்க நான் ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு கேட்க, அண்ணி அதெல்லாம் வாஷிங் மிஷின் பார்த்துக்கும், நீ அந்த டவலை கொடுத்தா மட்டும் போதும் என்றாள். அண்ணி வேலைக்கு போயிட்டு வந்த அப்புறம் இருவரும் சிறிது நேரம் பேசி டிவி பார்த்து விட்டு இடையில் சாப்பிட்டு முடித்தோம். பின்பு இருவரும் தூங்கச் சென்றோம். இரு கட்டிலுக்கும் சிறிது இடைவெளிதான். நான் ஒரு ஷார்ட்ஸ் மற்றும் டிஷர்ட்டுடன் படுத்தேன். அண்ணி நேற்று போல ஒரு நீல நிற நைட்டியுடன் படுத்தாள். இரவு முழுவதும் அண்ணியின் அசைவை ரசித்து கொண்டு இருந்தேன். இதுவே 2 நாட்கள் தொடர்ந்தது. காலையில் அண்ணி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றேன். அண்ணி சொல்லு மாமான்னு கேட்டா. நாம் முன்ன மாதிரி பெட்ரூமில் படுக்க சௌகரியமாக இல்லைல்ல. அண்ணியும் ஆமாம் மாமா, பெட்டை பிரித்து போட்டதுலேருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்றாள். நான் அதனால தான் அண்ணி பெட்டை சேர்த்து போடலாமான்னு கேட்க வந்தேன்னு சொன்னேன். அண்ணி ஏன் மாமா என் கூட சேர்ந்து படுக்க ஆசைப்பட்றியான்னு கேட்டாள். நான் அப்படிலாம் இல்லை அண்ணி, வேணும்னா நான் ஹால்லையே படுத்துக்கிறேன்னு சொல்ல, அண்ணி அதுக்கு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மாமா, கட்டிலில் சேர்த்து போட்டுடலாம், நீயும் அதிலேயே படுத்துக்கோ, எனக்கு ப்ராப்ளம் இல்லை என்றாள். அண்ணியும் சம்மதம் தெரிவித்து விட்டாள். அதன் பிறகு வழக்கம் போல எல்லாத்தையும் முடித்து தூங்கச் சென்றோம். அன்னைக்கு பாலில் டேப்லெட் போட்டு கொடுத்தேன். அவளும் எல்லாத்தையும் குடித்தாள். அன்னைக்கு நன்றாக போதை ஏறியது. அவள் முதல் முறையாக குடிப்பதால் வாந்தி எடுத்து விடுவோளா என்று நினைத்தேன். ஆனால் அண்ணி தெம்பாக இருந்தாள். போதையில் அப்படியே சோபாவில் சரித்து ஏதோ பிதற்றி கொண்டு இருந்தாள். இதுதான் நான் எதிர்பார்த்த நாள் என்று அண்ணி கூட ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணேன். இப்படியே எல்லா நாட்களும் கழிந்தது. கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.